உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியா கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு கிழமை நம்ம பேச போற தலைப்பு விவசாயமும் ஏற்றுமதியும் ஒரு விதையின் கதை. விதைகள் என்று சொன்னாலே உடனடியாக நமக்கு ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. பிற நாட்டிலிருந்து வரக்கூடிய விதைகள் நம்முடைய விவசாயத்தையே அழித்து விடுமா, அப்படி வரக்கூடிய விதைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டுமா, விதைகள் என்றாலே வெறும் பாரம்பரிய விதையை மட்டுமே நம்ப வேண்டுமா, அல்லது விஞ்ஞான ரீதியாக விதைகளை மேம்படுத்த முடியுமா, இப்படி பலவிதமான விவாதங்கள் தொடர்ந்து நம்ம சமூகத்துல நடந்து வருகின்றன. நான் இன்னைக்கு சொல்ல போற கதை ஒரு விதையின் கதை. இந்த விதை இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய IARI லேப்ல இருந்து வந்த ஒரு விதை. இதன் மூலமாக இந்தியா ஒரு குறிப்பிட்ட வகையான அரிசி ஏற்றுமதியில் பெரும் சாதனையை படைத்திருக்கிறது. இந்த சாதனை நடந்தது ஒரு 15 ஆண்டு கால பீரியட்ல தான். இந்த விதை IARI லேப்ல இருந்து வந்த ஒரு விதை. இதை உருவாக்கியவர்கள் விஜய்லால் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்மஸ்ரீ அவார்டையும் அவருடைய ஸ்டூடெண்டான அசோக் குமார் சரியாலும் தான். பூசா என்று சொல்லக்கூடிய இந்த நெல் விதை முதல்ல அறிமுகமானது 2003ல. அங்கிருந்து இந்த விதை மார்க்கெட்டுக்குள்ள வருது. இந்த விதை எதற்காக வர வேண்டும் என்ற கேள்வி. அதுல என்ன சிறப்பு தன்மை? ஒண்ணு, உலகிலேயே அதிக நீளமான ஒரு பாஸ்மதி கிரெயினை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. 8.4 மில்லிமீட்டர் நீளம் வரக்கூடிய பாஸ்மதி கிரெயின். அடுத்தது, அந்த கிராப்புடைய டியூரேஷன், பயிர் காலம் குறைவு, நீர் தேவை குறைவு. இந்த 3 காரணங்களுக்காக இந்த விதை எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு விதையாக இருக்கிறது. 2003ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த விதை 4 ஆண்டுகள்ல பாப்புலாரிட்டி கூடி விடுகிறது. எல்லா மாநிலங்களிலும் இந்த விதை பரவலாக உபயோகப்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய பாஸ்மதி விதை கொடுக்கக்கூடிய அறுவடை ஒரு ஏக்கருக்கு 900 கிலோல இருந்து 1 டன் வரைக்கும் தான். ஆனா இந்த விதை மூலமாக கிடைக்கக்கூடிய அறுவடை 1.9 டன்னில் இருந்து 2 டன் வரைக்கும். 2 மடங்கு விவசாயிக்கு மகசூல் கிடைக்குது. இந்த விதையை 3-4 மாநிலங்கள்ல புழங்க விடுறாங்க. மெயினா பஞ்சாப், வெஸ்டர்ன் யூபி, அதுக்கு அடுத்தது உத்தராகண்ட், 4வதாக ஹரியானா. இந்த 4 மாநிலங்கள்ல இந்த விதை பரவலாக பாப்புலர் ஆகுது. இந்த விதையை பாப்புலரைஸ் பண்ணதுனால பாஸ்மதி உற்பத்தி அதிகரிக்கிறது. அதிகரிக்கும் இந்த உற்பத்தியை என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த ஏற்றுமதி யாரை போய் பாதிக்குதுன்னா பாகிஸ்தானை நேரடியா பாதிக்குது. ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் பாஸ்மதி ஏற்றுமதியில போட்டி. இந்திய விவசாயிகளால அதிகமான பாஸ்மதி ரைஸை உற்பத்தி செய்ய முடிஞ்சதுனால அவங்களால மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடிஞ்சது. எக்ஸ்போர்ட்ஸ் சொல்ல போனீங்கன்னா 2009ஆம் ஆண்டு இருந்த பாஸ்மதி எக்ஸ்போர்ட்ஸ் வெறும் 5000 கோடி. அங்கிருந்து 2015ஆம் வருஷம் 27,000 கோடி வரைக்கும் போகுது. இந்த ஆண்டு பாஸ்மதி எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் 36,000 கோடி. ஒரு விதையில் இருந்து எப்பேற்பட்ட பொருளாதார மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதற்கு இந்த பூசா 1121 ஒரு மிகச்சிறந்த சான்று. அதுவும் ஒரு கவர்மெண்ட் லேப்ல
எடுக்கப்பட்ட ஒரு விதை, அங்கிருந்து உருவான ஒரு விஷயம் எப்படி ஒரு 4-5 ஆண்டுகள்ல பாப்புலர் ஆகி ஃபார்மர்ஸால அதிகம் விரும்பப்பட்டு உற்பத்திக்கு வந்து அந்த உரிய எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல அடைஞ்சு அவுட்புட்டையும் கொடுத்து அந்த அவுட்புட்டை உலக அளவுல ட்ரெடிஷனல் பாஸ்மதி ரைஸையே மிஞ்சக்கூடிய அளவு ஒரு மாடர்ன் வெரைட்டியை ஏற்புக்கு கொண்டு வந்து அதை வந்து ஒரு வெற்றி அடைய செய்திருக்கிறார்கள் என்றால் அது விஞ்ஞானமும் விவசாயமும் சேர்ந்தால் வெற்றி அடைய முடியும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த விதையின் கதை வெறும் லெபார்டரியும் விவசாயம் மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை. ஏன்னா லெபார்டரியில எத்தனையோ விதைகள் தயார் பண்றாங்க, அத்தனை விதைகளும் இதே அளவு பாப்புலரைஸ் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. அப்ப அந்த விதையை எப்படி யார் பாப்புலரைஸ் பண்ணாங்க? எப்படி ஒரு 5-6 ஆண்டு காலத்துல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 84% நிலப்பரப்புல இந்த வெரைட்டி ஃபார்ம் ஆகுது, உத்தரப்பிரதேசத்துல 78%, ஹரியானால 68%, உத்தராகண்ட்ல 30%, மொத்த ஏரியால இந்த விதை ஏற்படுத்திய தாக்கம் என்னன்னா மெஜாரிட்டி ஃபார்மர்ஸ் இந்த விதைக்கு மாறிட்டாங்க. இது 2013லயே. சோ எதையுமே ஒரு உரிய கட்டமைப்போடு எதிர்கொண்டு அதை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்த்தாக்கா நிச்சயமா அது வெற்றி அடையும். அதை ஒரு வெறியோடையும் ஒரு ஜீலோடையும் அதை வந்து வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதை யார் செய்தார்கள்? தொடர்ந்து முதலீட்டு களத்துல அதை பத்தியும் பேசுவோம். ஏன்னா விவசாயம்னாலே நமக்கு அழிவைத்தான் நினைக்கிறோம், ஆக்கப்பூர்வமாக நினைப்பதில்லை. ஆனால் விவசாயத்துல டெக்னாலஜி, சயின்டிபிக் ரிசர்ச், ஃபார்மர்ஸ் எல்லாருமே இணைஞ்சு பணியாற்ற முடியும் என்பதற்கு இந்த பூசா 1121 ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதை எப்படி யார் கமர்ஷியலைஸ் பண்ணாங்க, அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படிங்கிறத அடுத்த வீடியோல பேசுவோம். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். அதை பற்றி நீங்களும் படித்து மேலும் தெரிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய பொருளாதார பார்வைகளும் சப்ஜெக்ட் சார்ந்த அணுகுமுறையும் நிச்சயமாக மேம்படும் என்பதே என்னுடைய கருத்து. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். நன்றி.